ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது உண்மைதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருவானவனை ஜெயித்தார் என்கின்ற நாள். இது ஒரு வெற்றியின் நாள். அதனால தான் தமிழில் என்ன சொல்லுவோம், நல்ல வெள்ளி என்று சொல்லுவோம். ஆனால் நம்ம சொல்லி பழகிட்டோம், என்னன்னு சொல்லி, துக்க வெள்ளி என்று சொல்லி. ஆனால் அது துக்க வெள்ளி அல்ல, இது நல்ல வெள்ளி, குட் ஃப்ரைடே. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நம்ம பிப்ளிக்கலாக என்ன சொல்லுவோம், ஆதாமியும் ஏவாளையும் சொல்லுவோம். அப்புறம் சொல்லுவோம், இது அநாதி காலத்திற்கு முன்னதாக நியமிக்கப்பட்டது, கர்த்தராலே பிதாவினாலே நியமிக்கப்பட்டது என்று சொல்லுவோம். இயேசுவானவர், குமாரனானவர் என்ன செஞ்சார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுவோம். சரி, ஆனால் உலக பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுக்க காரணமாக இருந்தவர் அல்லது இருந்தவர்கள் யார் என்று சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சுருக்கமாக நீங்கள் சொல்ல போகிறீங்க. யார் ஃபஸ்ட்டு, யார் பேரை சொல்லுவீங்க? யூதாஸ்காரியோத். சரி, அப்புறம் பிலாத்து, யூதர்கள், அப்புறம் பிரதான ஆசாரியன், அப்புறம் முதலாவதாக யூதாஸ்காரியோத். சப்போஸ் யூதாஸ்காரியோத் இல்லாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு போயிருக்க முடியாது. யூதாஸ்காரியோத். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். இப்போ நம்முடைய கைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தா நம்ம என்ன செய்வோம், ராஜாவாக, வரப்போகிற ராஜாவாக கொண்டாடுவோம். ஆனால் யூதாஸ்காரியோத் எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான்? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போமே. போதும். இப்போ யூதாஸ்காரியோத் எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்று இந்த வசனம் சொல்லுது. 30 வெள்ளிக்காசுக்காக, 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ்காரியோத் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தான். இந்த யூதாஸ்காரியோத் யாரு? அவரோடு கூட இருந்த ஒரு சீஷர்களில் ஒருவன். அநேக அற்புதங்களை பார்த்த மனிதன் இல்லையா? அநேக அற்புதங்களை, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு புசிக்க கொடுத்த போது புசிச்ச ஆள் யாரு? இந்த யூதாஸ்காரியோத். அது மாத்திரம் இல்லை, அநேக சுஸ்தமாக்கும் போது கூட இருந்தவர், பிசாசு பிடித்தவர்களை துரத்தும் போது கூட இருந்த ஒரு மனிதன். அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக ஒப்பு கொடுக்குறார். அவனுடைய குண அதிசயத்தை குறித்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் தரித்திரரை குறித்து திருடனானபடியினாலே இப்படி செய்தான் என்று சொல்லி, அந்த இடத்துல ஆங்கிலத்தில் பெல்ஃபர் என்று சொல்லப்பட்டிருக்குதா. தமிழில் அவனை திருடன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஆங்கிலத்தில் என்ன வேர்டு கொடுத்துருக்கு, பெல்ஃபர் என்று சொல்லி. பெல்ஃபர் என்று சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அவனுடைய குண அதிசயம் இருந்துச்சான். எனக்கு என்ன கிடைக்கும் இதிலிருந்து, அவுட் ஆஃப் திஸ் வாட் ஐ வில் கெட் இட். ஒருவேளை உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் அந்த ஒரு குண அதிசயம் இருக்குமே, ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுப்பதற்கு நீங்களும் நானும் வாஞ்சி உள்ள மனிதர்களாக இருப்போம். யூதாஸ்காரியத்தின் இடத்துல பொருளாசை இருந்தது. அந்த பொருளாசை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்குமே, ஆனால் நாமும் இன்றைக்கி என்ன செய்வோம், நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வந்திருக்கலாம், ஆனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். இரண்டாவதாக பிலாத்து. பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எத்தனைத்தானா. பல முறை அவனுடைய மனைவி சொன்னாங்க, இவர் குற்றமற்றவர் என்று சொன்ன உடனே எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை செய்த ஒரு மனிதன். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் ஒரு இடத்துல பிரேக்
டவுன் ஆச்சு. அந்த ஒரு இடத்துல அவனுடைய ஸ்டாண்டை மாற்றினான். என்ன இடம் தெரியுமா? அது எடுத்தவர்கள் வாசிப்போம். சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். அது வரைக்கும் பிலாத்து என்ன செஞ்சானா? விடுதலை செய்வதற்கு வகை தேடிக் கொண்டிருந்தான். சத்தமிட்டார்கள். இந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் இந்த சத்தத்தை பிலாத்து கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? அதுக்கப்புறம் வகை தேடவே இல்லை இவரை விடுதலை செய்ய. எப்படியாவது மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால், ராயனுக்கு சிநேகிதன் இல்லை என்று சொன்ன உடனே அவனுடைய ஸ்தானத்திற்கு, அவனுடைய பதவிக்கு அங்கே என்ன வந்துருச்சு? ஆபத்து வந்த உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? உடனே அவனுடைய ஸ்டாண்டை மாற்றுறான். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த பதவியின் மோகம் இருக்குமே, ஆனால் நீங்களும் நானும் இந்த பிலாத்துவை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுக்க நீங்களும் நானும் வகை தேடுகிறவர்களாகத்தான் இருப்போம். முதலாவதாக யாரை பார்த்தோம்? யூதாஸ் காரியோத். அவனிடத்தில் என்ன இருந்துச்சு? பொருள் ஆசை இருந்தது, பண ஆசை இருந்தது. பிலாத்துவின் இடத்துல என்ன இருந்துச்சு? பதவி ஆசை இருந்தது. மூன்றாவதாக இந்த பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதுக்காக கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தார்கள் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 18வது வசனம். இது பிலாத்துவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. பொறாமையினாலே வாசிங்க. போதும். பொறாமையினாலே பிலாத்துவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு எதனால இந்த பிரதான ஆசாரியர்களும் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் எதனால? பொறாமையினாலே. அநேக நேரங்களில் உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் இந்த பொறாமை இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் எப்படி இருப்போம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னாலும் நம்ம எப்படி தான் இருப்போம்? இந்த பரிசேயரை போல, சதுசேயர்களைப் போல, ஆசாரியனைப் போல, பிரதான ஆசாரியனைப் போல நீங்களும் நானும் இயேசுவை சிலுவையிலே அறைய நீங்களும் நானும் வகை தேடி கொண்டிருப்போம். கடைசியாக மனிதர்கள், அங்கே இருந்த மனிதர்கள், யூத மனிதர்கள், அவங்க போன வாரம் பார்த்தோம் சண்டே, என்ன சொன்னாங்க? அவங்க தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னவர்கள், நீர் இன்றே விடுதலையாக்கும் என்று சொன்னவர்கள், தங்களுடைய வஸ்திரத்தை கழற்றி வீசினவர்கள், மரக்கிளைகளை எடுத்து தரையிலே போட்டு ஓசன்னா என்று சொன்னவர்கள். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 40வது வசனம். சத்தமிட்டார்கள். பிலாத்து கேட்குறான், யாரை விடுதலை செய்ய வேண்டும்? பரபாசையா இயேசு கிறிஸ்துவையா என்று சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? இவனை இயேசுவை அகற்றும் என்றார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? இயேசுவை அகற்றும், இயேசுவை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி. மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்கன்னா நினச்சாங்க, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு என்ன கொடுப்பாரு? இந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யலை. இவர்கள் நினச்சாங்க, பிலாத்துவோடு கூட போய் அந்த ரோம போர் சேவர்களோடு கூட போர் செய்து இவர் ராஜ்யத்தை எங்களிடத்துல மீட்டு கொடுப்பார் என்று சொல்லி வாஞ்சியாக இருந்தார்கள். ஆனால் அது அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. உடனே என்ன சொல்லிட்டாங்க? அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை நீங்கள் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மனிதர்களைப் போல தான் இருப்பீங்க. இந்த மனிதர்கள் இம்மைக்குரிய காரியங்களை மாத்திரம் தேடினாங்க. இயேசு கிறிஸ்துவை இம்மைக்குரிய காரியத்திற்காக தேடிய மனிதர்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இம்மைக்குரிய காரியங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோமா? அதுதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19, ஸ்லைடில் இல்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம்.
பரிதபிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். நம்ம இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தேடுறோமா, இல்லை மறுமைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோமா? 4 காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானித்தோம். முதலாவதாக யாரை பார்த்தோம்? யூதாஸ் காரியத்தை குறித்து பார்த்தோம். யூதாஸ் காரியத்தை இடத்துல இருந்த பொருளாசை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறதா? இரண்டாவதாக பிலாத்துவினிடத்தில் காணப்பட்ட பதவியின் ஆசை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்குமேயானால் நீங்களும் நானும் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுப்போம். மூன்றாவதாக பார்த்தோம், பிரதான ஆசாரியனுக்கு இருந்த பொறாமையின் காரியங்கள். மற்றவர்களை குறித்து பொறாமை. மற்றவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அவர்களை ஆசீர்வதித்திருக்காரு. அந்த ஆசீர்வாதம் எப்படி தான் வந்துச்சு? தேவன் தான் கொடுத்தாரு. அதே தேவன் என்னையும் ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். அந்த பொறாமையின் காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த அருமையான வேளையில் நீங்களும் நானும் தியானிப்போம். இந்த மனிதர்களைப் போல, யூதர்களைப் போல அங்கே இருந்த திரளான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னவர்கள் இவரை சிலுவையில் அறையும், இவரை அகற்றும் என்று சொன்னார்கள். அவர்களைப் போல நாம் இம்மைக்குரிய காரியங்களை மாத்திரம் தேடுகிறோமா? யூதாஸ் காரியத்தைப் போல பொருளாசை உள்ளவர்களாய் இருப்போமா? அல்லது பிலாத்துவை போல பதவி ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோமா? மூன்றாவதாக பிரதான ஆசாரியனுக்கு இருந்த பொறாமையின் காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? நான்காவதாக அந்த மனிதர்கள் இம்மைக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களைப் போல நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுக்க காரணமாக இருப்போம். இந்த நாளில் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.